வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஓய்வூதியர்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் 12 ஜாக்பாட் சலுகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்க மாநிலத்தின் சட்டமன்ற காலம் நிறைவடைய இருப்பதால் தேர்தல் தேதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மார்ச் 15ஆம் தேதி அறிவித்தது. அதன்படி தமிழ்நாட்டில் 23/4/2026 தேர்தல் நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான 2026 அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் புதிய ஓய்வூதிய திட்டம், ஓய்வூதியம் உயர்வு, ஓய்வூதிய திட்டத்தில் மாற்றங்கள், ஓய்வூதியர்களுக்கு இடஒதுக்கீடு சலுகை குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம். முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வூதியங்கள் ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் EPS 95 ஓய்வூதிய திட்டத்தில் குறைவாக ஓய்வூதியம் பெறுவோருக்கு கேரளா மற்றும் புதுச்சேரியில் பின்பற்றப்படும் நடைமுறையின் அடிப்படையில் குறைந்தபட்சம் மாதம் கணிசமான ஓய்வூதியம் பெறுவதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். சமூக ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் முதியோர், விதவை பெண்கள், முதிர்கன்னிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தருக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு மாதாந்திர ஓய்வூதியம் 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் தற்போது திமுக அரசு அறிவித்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கம் உட்பட அனைத்து சங்கத்தின் கோரிக்கையை பரிசீலனை செய்து தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஓய்வூதிய திட்டம் சீரமைக்கப்படும். 65 வயதிற்கு மேற்பட்ட மீனவர்களுக்கு மீனவர் நல வாரியம் மூலம் மாதம் 2500 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும். இன்றைய டிஜிட்டல் பொருளாதாரத்தில் ஆயிரக்கணக்கில் பணிபுரியும் உணவுப் பொருள் டெலிவரி தொழிலாளர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள் மற்றும் ஆன்லைன் சேவை தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் தற்காலிக ஒப்பந்த வேலை அல்லது டெலிவரி அடிப்படையிலான தற்காலிக தொழிலாளர்களுக்கான நலத்திட்ட வாரியம் ஏற்படுத்தப்படும். அத்தகைய தொழிலாளர்களுக்கு நிலையான வருமானம், மருத்துவ பாதுகாப்பு, விபத்து காப்பீடு மற்றும் ஓய்வூதியம் போன்ற அடிப்படை சமூக பாதுகாப்பு வழங்கப்படும். சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், நியாய விலைக்கடை ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறாத அரசு பணியாளர்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் புதிய சிறப்பு ஓய்வூதிய திட்டம் உருவாக்கப்படும். மாநில அளவில் மட்டுமில்லாமல் தாலுகா அளவில் உழைக்கும் உள்ளூர் பத்திரிகையாளர்கள், புகைப்பட கலைஞர்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட இணையதள நிருபர்களுக்கு அரசு அங்கீகார அட்டை, மருத்துவ காப்பீடு மற்றும் ஓய்வூதியம் பாரபட்சமின்றி வழங்கப்படும். தற்போது பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் இனி காட்சி ஊடகவியலாளர்களுக்கும் வழங்கப்படும். நெசவு தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டு வயது மூப்பின் காரணமாக தொழிலை தொடர்ந்து செய்ய முடியாமல் இருக்கும் 65 வயதிற்கு மேற்பட்ட நெசவாளர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பூசாரிகள் குடும்ப நல நிதி பாகுபாடின்றி வழங்க வழிவகை செய்யப்படும். மேலும் பூசாரிகள் ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும். முன்னாள் படை வீரர்களுடைய பிள்ளைகள் கலை மற்றும் அறிவியல் இளங்கலை பட்டப்படிப்பில் சேர்வதற்கு 1% இடஒதுக்கீடு வழங்கப்படும். இராணுவத்தில் உயிர் நீத்த மற்றும் ஊனமுற்ற படை வீரர்களின் குடும்ப உறுப்பினருக்கு கரணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படும். பனை உற்பத்தி தொழிலாளர்கள் வாரியத்தில் பதிவு செய்துள்ள பனை தொழிலாளர்களுக்கு காப்பீட்டு வசதி ஏற்படுத்தி தரப்படும். அவர்களுக்கு கல்வி, மருத்துவம், ஓய்வூதியம் போன்ற வாழ்வாதார உதவிகள் வழங்கப்படும். இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.